வெல்கம் டு ஈகிள் விளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அதை காம்பு வெட்டிட்டு பின்னாடி திருப்பி நாளாக கீறிக்கலாம். அப்போனா தான் நம்மளுக்கு மசாலா எண்ணெயில் நல்லா பெரட்டும் போது நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வரும். அதுக்காக நான் கீறிக்கிறேன். கீறிட்டு செக் பண்ணிக்கோங்க எதுக்கும். ஏன்னா கத்திரிக்காய் மேலே பார்த்து நம்ம முடிவு பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே ஏதாவது பூச்சிக்கின்னு இருந்தாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி கீறிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு எல்லா கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணி சிம்மிலே வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது வணக்க தேவையில்லை, நம்ம பச்சையாகவே அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சோம் அப்படின்னம்னா தக்காளி சீக்கிரம் அரைப்பட்டு வெங்காயம் நல்லா அரைப்படாது. அதுக்காக வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். வெள்ளைப்பூண்டு நீங்கள் அதிகமாக போட்டாலும் குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வெங்காயம் தாளிப்புக்காக. ஏற்கனவே நம்ம வெங்காயம் அரைச்சிருக்கோம். இது தாளிக்கிறதுக்காக மட்டும் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எல்லா தூளையும் போட்டுடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 3 மட்டும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம். மசாலா நல்லா எண்ணெயிலே பெரட்டினாதான் நம்மளுக்கு அந்த எண்ணெயோடு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா சூப்பராக வரும். இப்போ நல்லா ட்ரையாகவே வணக்கிடலாம். வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை இது கூட ஆட் பண்ணி கலக்கிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். கலக்கி மசாலாலாம் வேகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிக்க மாதிரி வரும். இந்த டைமில் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இன்னொரு அடுப்பில் நம்ம கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா முருகலாக வர மாதிரி நல்லா பெரட்டி எடுத்திருக்கோம். இப்போ ஆல்ரெடி அது வெந்த மாதிரி தான் இருக்கும். 3/4 வாய்க்காடு வெந்திருக்கும் கம்பல்சரியாக. அப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்ச புளியை தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போனா தான் அந்த புளி தண்ணியும் அந்த மசாலாவும் அந்த கத்திரிக்காயில் இறங்கும். ஏன்னா ஆல்ரெடி கத்திரிக்காய் வெந்துருச்சு. நம்மளுக்கு புளியும் மசாலாவும் மட்டும் பிடிச்சா போதும். 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள் கத்திரிக்காய் கிட்டையெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மெரூன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாலே குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈகிள் விளாக்ஸ் தமிழுங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.